ರಾಷ್ಟ್ರ ಕಂಡ ಕಣ್ಮಣಿ ರಾಷ್ಟ್ರೀಯ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾದಳದ ಅಧ್ಯಕ್ಷರು ಮಾಜಿ ಪ್ರಧಾನಿಗಳಾದಂಥ ನಮ್ಮ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೆಚ್ಚಿನ ನಾಯಕರಾದಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಎಚ್.ಡಿ. ದೇವೇಗೌಡರವರ ಧರ್ಮಪತ್ನಿ ಶ್ರೀಮತಿ ಚೆನ್ನಮ್ಮನವರು ನಮ್ಮ ಪೂಜ್ಯ ಎಚ್.ಡಿ. ದೇವೇಗೌಡರಿಗೆ ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರ ಅಗಲಿಕೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನ ಅವರು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅಂತಹ ಒಂದು ದಾಂಪತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಗಂಡನ ಹೇಳಿಕೆಗಾಗಿ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬಹಳಷ್ಟು ಉನ್ನತ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಳೆಸಿದ್ದಾರೆ. ಇಡೀ ರಾಜ್ಯ ಮತ್ತು ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಪ್ರವಾಸ ಕೈಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ನಾಯಕರು ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಹಾಗೂ ಮನೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ಏನು ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಕ್ ಬರ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲರೂ ಬಂದು ಸಹಕಾರ ನೀಡಿ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ಸೌಲಭ್ಯಗಳು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ಸಹಾಯಗಳನ್ನು ಕೂಡ ಅವರು ಮಾಡಿ ಬಂದ ಬಡವರಿಗೆ ಯಾರಿಗೂ ಬಂದು ಅನ್ನ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಅವ್ರು ಕಳಿಸೋದಿಲ್ಲ. ಅಂತ ಒಂದು ಅನ್ನಪೂರ್ಣಿ ಅಂತ ಹೆಸರು ಪಡೆದಿರತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ತಾಯಿ ಇಡೀ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾ ದಳದ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಬಹಳ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಇವತ್ತು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂತಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾ ದಳದ ಮುಖಂಡರುಗಳು ಹಾಗೂ ನಮ್ಮ BGML ಮಾಜಿ ನೌಕರರ ಸಂಘಟನೆಯವರು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ತಾಯಿಗೆ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತಾ, ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂಥ ಮುಖಂಡರುಗಳು ಕೂಡ ಒಂದೆರಡು ಮಾತನ್ನು ಯಾರು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬಯಸ್ತಿದ್ದೀರೋ ಅವರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಬಹುದು. பிரதமரும் தேவேகவுடா அவருடைய மனைவியும் இன்னைக்கு நம்ம BGML தொழிலாளிகள் 3500 தொழிலாளிகளுடைய பிரச்சனையை டெல்லி வரை சென்று டெல்லியில் அதுக்கு தகுந்த அமைச்சர்களிடம் நம்முடைய பிரச்சனை செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற புரட்சி தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு சலுகைகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினாரு, அதே போன்று கர்நாடக மண்ணில் ஏழை மக்களுக்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு சலுகைகளை வழங்கிய ஐயா குமாரசாமி அவர்களுடைய தாயாரும் இன்னைக்கு மறைவுற்றார். அந்த செய்தியை கேட்டு இங்கே நம்முடைய ஜனதாதள கட்சியினுடைய தலைவரும் எங்கள் BGML தொழிலாளிகளுடைய பிரச்சனையை டெல்லி வரை எடுத்து வர காரணமாக இருக்கின்ற MP அவர்களிடம் எடுத்துரைத்து சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தலைவர் K. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை எங்களையே அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு அவர் கன்னட மொழியில் பேசினாலும் சிறப்பாக பேசினார். அவருடைய செயல்முறைகள் மனிதனுடைய எப்படி அவரெல்லாம் செயல்பட்டார் என்பதை எடுத்துரைத்தார். இன்னைக்கு எவ்வளோ கஷ்ட நஷ்டம் அனுபவித்தாலும் இன்னைக்கு மறைவுற்றார் என்று சொன்னால் இந்த பார்ட்டிக்கு மட்டுமல்ல மக்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு என்பதை எடுத்து கூறி திரு K. ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் மறைந்த அன்பு தாயார் முன்னாள் பாரத பிரதமர் திருமிகு தேவேகவுடா அவருடைய துணைவியார் மறைந்ததை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை சீரமைப்பு செய்திருக்கின்ற நமது ஜனதா கட்சியினுடைய தலைவர் திருமிகு K. ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மரணம் என்பது இறப்பும் பிறப்பும் இயற்கையில் நீதி. மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறக்கவே ஆக வேண்டும். ஆளுக்கு ஒரு செய்தியை வைத்து ஆண்டவன் அழைக்கின்றார்.
நாம் செல்ல வேண்டிய நேரத்திலே நாம் எதையும் எடுத்து கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்து கொண்டு போவதில்லை. ஆகையினாலே அன்பு தலைவர், நான் எத்தனையோ தலைவரை எல்லா தலைவரும் பார்த்துட்டேன். ஆனால் சிறப்பான தலைவர், அவரை புகழ்ந்து பேசுறதுக்கு நான் இல்லை. அருமையான தலைவரை நான் ஒரு நிமிடம் யோசித்து கொண்டு இருக்கின்றேன். அருமையான தலைவரை நம்ம மிஸ் பண்ணி விட்டோமே அப்படி என்று ஏக்கத்தில், இந்த தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு யாருமே முன்வராத நேரத்தில் ஐயா விஜயராகவன், ஜெயசீலன், மையமிதாஸ் அவர்கள் சென்ற போது எங்களை அரவணைத்து நான் செய்கின்றேன் என்று எடுத்தவுடனே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், அதை என்னால் முடிந்தவர்களை செய்து பணம், காசு, உதவி எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி தலைவரை நான் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நிகழ்ச்சி நன்றி கடனாக மறைந்த தாயார் சென்னம்மா அவருடைய நினைவு நாளை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தாயார் விட்டு சென்ற பணிகள் என்ன, அவருடைய அபிலாஷைகள் என்ன, அவரை என்ன நினைத்தார் என்று நாம் நினைவிலே நிறுத்தி கொண்டு அதை பூர்த்தி செய்தால் நிச்சயமாக இறைவனிடத்திலே சாந்தி அடைவது என்பதை கூறிக்கொண்டு, தலைவர்களுக்கும் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய கோலார் தங்கவயல் மதசார்பற்ற ஜனதா தள் கட்சியுடைய தலைவர், பாசத்துக்குரிய சகோதரர் கே ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களே, குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, மறைந்த தாயார் நம்முடைய முன்னாள் பிரதமருடைய மனைவி, இன்றைக்கு நம்ம நாட்டில் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்கிற குமாரசாமியுடைய தாயார். இவங்க இழப்பு உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. காரணம் சொன்னா, எல்லா வேலைகளும் இந்த அம்மா தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கேஆர் அவங்க வீட்டுக்கு போனா அவருங்களை இந்த கேஆரை பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க, அவருடைய பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு அது யாருக்கும். அதனால தான் இந்த கோலார் தங்க வயல்ல அந்த அம்மா மறைந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இன்னைக்கு இந்த இரங்கல் கூட்டத்தை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு கட்சிக்காரங்கெல்லாம் கூட கோலார் தங்க வயல் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பு, உணர்வு, அந்த கட்சி மேல இருக்கிற பெய்த்து, அந்த குடும்பத்தின் மேல இருக்கிற பெய்த் எல்லாம் கே ராஜேந்திரன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும், அது வேற யாருக்கும் இருக்காது. காரணம்னு சொன்னா, அவரு மாணவராக இருக்கும் போதிலிருந்து அந்த கட்சியிலேயே தன்னை ஈடுபாட்டு கொண்டு நீ தங்க வயல மக்களுக்கு இன்னும் கூட உழைச்சு நிற்கிறாரு. இதுக்கு குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, நம்ம பிஜேஎம்எல் தொழிலாளர் இருக்கோம். இன்னைக்கு பிஜேஎம்எல் தொழிலாளர்கள்லாம் அவரை நம்பி வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை பாத்திரமாக அவரு எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறாருன்றது இந்த கட்சியில இருக்கிற தலைவர்களுக்கு நிறைய தெரியும். காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் நம்பி வந்தா அந்த நம்பிக்கையோட அவர் நடந்துக்கணும், அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு பூர்த்தி செய்யணும். நம்பினவங்களை நம்ம விடக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போய் இந்த பிஜேஎம்எல் இஷ்யூ 99% பண்ணியிருக்கிறார். அது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் இன்னும் சில விஷயத்தெல்லாம் யாருக்கும் சொல்லல. அது சக்சஸ் ஆன பிறகுதான் சொல்லணும் அப்படின்னு. ஏன் இந்த இரங்கல் கூட்டத்தில் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த இரங்கல் கூட்டத்தில் இதை சொல்லியே ஆகணும். ஒரு நிகழ்ச்சி மூலியமா தான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி மூலியமா தான் அவங்க செய்கிற சாதனை சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த கோலார் தங்க வயல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இன்றைக்கு அவர் உழைச்சிருக்கிறார் சொன்னா, இன்றைக்கும் நாங்களும் அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 37 வருஷமா நாங்கெல்லாம் அவர் கூடவே இருக்கிறோம். எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாத, அவரே பெனிஃபிட் ஆகல, அப்ப நாங்க எந்த பெனிஃபிட் ஆகுறது? சோ அதனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கின்ற கே ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்லி என் வாழையை முடிக்கின்றேன். Admission open for lab technician, Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and second PC pass or fail.